அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். நண்பர்களே, ஏற்கனவே இதை பற்றி நான் கொஞ்சம் பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன். இப்போது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். கோடை காலங்களில் இந்த வெப்ப மிகுதியினால் நம்ம இருசக்கர வாகனங்களில் சென்று ஏதோ வேலை நிமித்தமாக அதை நிறுத்திவிடு, முடிந்த வரைக்கும் நிழலாக பார்த்து நிறுத்துவோம். நம் வேலை முடித்து வரும்போது தகதகன்று பற்றி கொண்டு எரியும் அளவிற்கு அந்த சீட்டு அவ்வளோ உஷ்ணகதியில் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட வருது, அதை வெளிப்படுத்தும் விதமாக கொதிக்கிற குக்கர் மாதிரி இருக்குது, இல்லைனா கொதிக்கிற அடுமனை போல் இருக்குது, இடுமனை போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு வழி இல்லாமல் சில பேர் அதை 2 தட்டு தட்டிட்டு ஏறி உட்கார்ந்து செல்பவர்களும் இருக்காங்க. அதை அந்த சூடை பொறுத்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள். அது மேலே ஒரு கர்ச்சீஃபை போட்டுட்டு, வேறு வழி இல்லை, ஒரு கர்ச்சீஃபை போட்டுட்டு, இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு போட்டுட்டு, அந்த வண்டியை துடைக்கிறதுக்கு ஒரு துண்டு வச்சுருப்போம்ல, அது மாதிரி ஒரு துண்டு இதுக்காக வச்சுருந்து அதை தொடச்சி அது மேலே போட்டுட்டு கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு மொத்தத்தில் அந்த சூட்டை பொறுத்து கொண்டு செல்வதையும் நாம் பார்க்கிறோம். அது உடலுக்கு ரொம்ப கெடுதி. அந்த உஷ்ணமானது நம்ம உடலுக்கு மிகவும் கெடுதி விளைவிக்கக்கூடியது. அதனால் நண்பர்களே, இதை போன்ற கனமான திக்கான ஒரு துணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் எந்த விதத்துலையும் இது போட்டுக்கொண்டு நம்ம உட்கார்ந்து ஸ்கிட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு லெதரோ இல்லை ரெசினோ இருக்கக்கூடிய சீட்டு, இந்த துணி திக்காக இருக்கும். அதை போட்டுண்டு உட்காந்து வழுக்கிண்டு போய் நம்ம வண்டியில் ஆபத்தான பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாது. ஸோ அதுக்குண்டான கம்ஃபர்டபுளான திக்னஸ் எதுக்காகன்னா, அந்த ஹீட்டு டக்குன்னு உடனே நம்ம மேலே ஏறாமல் இருக்கிறதுக்காக. ஒரு பை வச்சுட்டிங்கன்னாக்கா, ஒரு பை வச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சதும் அதை மடித்து இந்த பைக்குள்ளே போட்டுட்டு சீட் கவர்லேயோ பெட்ரோல் டேங்க் மேலே இருக்கக்கூடிய அந்த கவர்லேயோ மடித்து போட்டு வச்சிடலாம். இது ஒரு டெம்பரவரி ரிலீஃப். கொஞ்சம் தூரம் சென்று ஏதாவது ஒரு இடம் மறுபடியும் நிழலை தேடி அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நம்ம எந்திரிச்சு நின்று அந்த சீட்டில் இருக்கக்கூடிய சூடு தண்ணீர் வரைக்கும் பொறுத்திருந்து மீண்டும் பிரயாணம் செய்வது சாலச் சிறந்தது. அப்படியாக நமக்காக நிழல் வளர்த்த அந்த இல்லத்தார்களையும், வீட்டுக்கு வெளியில் ரோட்டில் வளர்ந்துருந்தாலும் அதை வெட்டாமல் பாதுகாக்கக்கூடிய நண்பர்களையும் வாழ்த்தி, அந்த நிழல் கொடுத்த இயற்கை அன்னையை போற்றி புகழ்ந்து, முடிந்தால் நம்ம வீட்டு வாசல்லையும் ஒரு செடி மரம் வச்சு ஒரு 10 பேர் அப்படியே நிழலாடி அவங்க வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி, நமக்கு இடைஞ்சலாக இருந்தாலும் அந்த சூட்டை தணிப்பதற்கு அவங்க படக்கூடிய சிரமத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போய் குழப்பிடிக்க முடியாது, நம்ம போய் ஷெட்டு போட்டு கொடுக்க முடியாது. அந்த மரம் இந்த சூட்டை தணித்து இயற்கை காற்றை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறது. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அதை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க, எப்படி அதை கடந்து வந்தீங்க என்று பகிர்ந்து கொள்ளுங்கள்.